அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். குக் வித் கோமாளி சீசன் 4 சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளையன் செஞ்ச மதுரை ஸ்டைல் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்காக கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 10 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 கப் துருவன தேங்காய், இதெல்லாம் சேர்த்தி ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் ரொம்ப செவந்து வராத அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு சேர்த்திட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாத்திரம் அடிகனமாக இருந்தால் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட தாளித்து விட்டு 2 விசில் எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் பொடியாக நறுக்கின தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளியை நைஸாக அரைச்சி பியூரியாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த தக்காளி பவுலில் விட்டு தண்ணி விட்டு கழுவி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது கூட கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோல் நீக்கின நாட்டுக்கோழி 1/2 கிலோ அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மசாலா கூட பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்டிங்கன்னா சிக்கனில் மசாலாலாம் நல்லா கலந்து வந்துடும். நம்ம அதுக்குள்ளே ஆற வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி சிக்கன் வேகிறதுக்கு அளவாக மட்டும் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்க போகிறேன். அதனால் இன்னும் ஒரு பவுல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இன்னும் கொஞ்சமாக ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சு எடுக்கலாம். நீங்கள் குக்கரில் தாளித்து விட்டிங்கன்னா மூடி போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். உப்பு சேர்த்திட்டு உப்பு கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நான் ஒரு 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷம் வெந்ததுனா தான் சிக்கன் நல்லா டெண்டராக எலும்பு விட்டு வெந்து வருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு விட்டு இறக்கலாம். இது இறக்கி வச்சதுக்கப்புறம் முந்திரி கசகசா தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்குங்க.
சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டான இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.